வந்து 6 வருஷமாக இருக்குது முடக்குவாதம். நான் வந்து கேரளாவில் மூணாறுங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். இது யூடியூப்பில் இவருக்குள்ள இதை பார்த்துட்டு வந்தோம். இப்போ 6 நாள் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் வந்து ஆங்கில மருத்துவம் தான் எடுத்தேன். அந்த எடுக்கிற போது கொஞ்ச நேரம் அது நல்லாயிருக்கும், பின்ன வேதனை வந்துடும். இப்போ ஒரு மாதிரி நல்ல வேதனை இல்லாமல் நல்லா இருக்குது. கையெல்லாம் நல்லா அசைக்க முடியுது, காலில் கொஞ்சம் நடக்க முடியுது. கைகள் வந்து முன்னாடி எப்படி நீட்டு தொங்கி இருந்துச்சா? இப்போ வந்து கையை வந்து இப்படி எதுவும் பொருளை எடுக்க முடியாது, தூக்க முடியாது. இப்போ கொஞ்சமெல்லாம் நடக்கிறேன். இப்போ கை வந்து சராசரி மனிதனுக்கு இருக்க மாதிரி இருக்குதா? எப்படி? ஆமாம் ஆமாம், பரவாயில்ல கொஞ்சம். மூட்டுக்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருந்தாங்க, தொட்டாலே வந்து கடுமையாக வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சுவாங்க. ஆமாம் ஆமாம், இது முடக்குவாதம் குணப்படுத்த முடியாது, நீங்கள் மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இங்கிலீஷ் மாத்திரையை சாப்பிட்டு அது வெறுவாதி எனக்கு உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு முடியாது, எதுவுமே முடியாது, படுக்கையே இருக்கணும். அது இப்போ இங்கே வந்தப்புறம் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நல்லா இருக்கு. போகர் மூலிகை சித்த வைத்தியசாலை சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் முடக்குவாதம். இந்த முடக்குவாதம் வருவதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது வர்றதுக்கான முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை, அல்லது வேறொரு வார்த்தையில் சொல்லணும்னா மனம் சார்ந்த பிரச்சனை. ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு ஆழ்ந்து சிந்திச்சுட்டு அதை வந்து பெரும் துன்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது முடக்குவாதத்துக்கு முதன்மையான காரணமாக இருக்குது. அப்போ மனது அல்லது சிந்தனை முடங்கும் போது ஒரு மனிதருடைய உடல் முடங்க ஆரம்பிக்குது. இங்கே வந்துட்டு அவங்களுடைய மூட்டுகளில் வந்துட்டு யூரிக் ஆசிட் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்குது, அதிகமாக டெபாசிட் அங்கே சேர்ந்து நிற்குது. ஒவ்வொரு மூட்டுகள்லையும் வந்துட்டு வலியை வந்து முதல்ல தொடக்கத்தில் வந்து ஓரிரு மூட்டுகளில் ஆரம்பித்து நாளடைவில் வந்துட்டு ஒவ்வொரு மூட்டுலையுமே வந்துட்டு வலிகளை வந்துட்டு உண்டாக்கும். அப்போ அந்த வலிகள் வந்துட்டு உண்டாகும் பொழுது அவங்களால தன்னுடைய இயல்பான பணிகளை வந்துட்டு செய்ய முடியாமல் போயிடுது. அதையும் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாக்கும் வளைய ஆரம்பிக்கும். விரல்களாக இருக்கட்டும் அல்லது மூட்டுகளாக இருக்கட்டும், பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வளைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் கோர்க்க மூட்டுகள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உறைஞ்சு போக ஆரம்பிக்கும், ஃப்ரோசன் ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இவங்களுக்கு வந்துட்டு எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் போயிடும் லைஃப்பில். அப்போ வந்துட்டு இது இவங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்க முடியாது. இது வந்து அந்த குடும்பத்தை முழுமையாகவே வந்து பாதிக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே இது வந்து பாதிப்பு வந்துட்டு உள்ளாக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ கேரளத்துலேருந்து மூணாறு பகுதியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து முடக்குவாதம் இருந்திருக்கு. அவங்க வந்து பல்வேறு மருத்துவத்தை எடுத்த பிறகும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரியாகாத ஒரு நிலையில் வந்து நம்ம இடத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து முடக்குவாத நபர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு முதல்ல வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க எதை மாற்றிக்கிட்டாக்க நல்லாயிருக்கும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து சொல்கிறோம். அப்போ சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்தினுடைய அளவை பொறுத்து ஒரு வாரத்தில் தொடங்கி 3 மாதங்கள் வரைக்கும் இதுக்காக வந்துட்டு வெளிப்புற மருத்துவம் கொடுக்குறோம். இந்த நீங்கள் பார்க்குற இந்த காணொலியில் நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவங்க வந்து ஒரு 6 நாள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அதிலே பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த காணொலியில். அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு உடம்பும் எடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்து
அந்த உடல் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவினை பொறுத்து வந்துட்டு காலம் வந்து முடிவு செய்யப்படும். நாம் சொல்கிறத வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கிக்கிறாங்க, எப்படி தன்னையை மாற்றிக்கிறாங்க, எப்படி இயல்பு நிலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய நோய்த்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து சரியாக உணர்ந்து முழுமையாக நம்முடைய மருத்துவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது வந்துட்டு மிக விரைவாக வந்துட்டு அது வந்துட்டு சரியாக ஆரம்பிக்கும். ஆகையினால வந்துட்டு பல மருத்துவங்களையும் எடுத்து தீர்வு கிடைக்காத நபர்கள் மீண்டும் வந்து ஒரு சரியான பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஏற்கனவே எடுத்த பக்க விளைவுகளையும் நீக்கி ஒரு முழுமையான இயல்பு நிலைக்கு அவங்க வருவதற்கு வந்துட்டு இந்த பாரம்பரிய மருத்துவம் வந்துட்டு மிகவும் வந்துட்டு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து வரக்கூடிய அந்த தொடக்க காலத்திலே வந்து நாம் என்ன முடக்கத்தான் அப்படிங்கிற ஒரு கீரை வகை இருக்குது. அந்த முடக்கைத்தான் கீரையை வந்துட்டு இப்போ சீரகம், சோம்பு, மஞ்சள், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இது போன்ற கூட்டு கலவையை சேர்த்து அதை வந்துட்டு கொதிக்க வச்சு அதை வந்து சூப்பாக வந்துட்டு காலை மாலை இரு வேளைகள் வந்து குடித்துட்டு வரணும். அதே போல் இவங்க வந்துட்டு அசைவம் சாப்பிட்றத வந்துட்டு முழுமையாக 100% நிப்பாட்டணும். முட்டை சாப்பிட்றது வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நிப்பாட்டணும். அதிகமான காரத்தை சேர்த்துக்கொள்வதை வந்துட்டு நிறுத்தணும். குளிர்ச்சியான பொருட்களை வந்துட்டு ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுவதோ அல்லது குளிர்ந்த நீரை குடிப்பதோ வந்துட்டு ஏசி அறைகளில் வந்துட்டு தங்குவதையோ இவங்க வந்து தவிர்க்கிறது வந்துட்டு மிகவும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பிரச்சனைகளை வந்து தீவிரப்படுத்தாமல் இருக்கும். அப்போ இதைகளெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே இதை கடைபிடித்து நலமாக வளமாக வாழுங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.